ரத்தப்பழி. இந்த வார்த்தையை கேட்டாலே நம்ம மனசுக்கு என்ன வரும்? மூட நம்பிக்கை, கொடூரம், அறியாமை, அப்படிதானே? ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இது உண்மையிலேயே வெறும் முட்டாள்தனமா இருந்திருந்தா எப்படி நம்ம முன்னோர்கள், அதுவும் உலகம் முழுக்க ஆயிரக்கணக்கான வருஷமா அதை செஞ்சிருப்பாங்க? வாங்க நாம கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி அவங்க கண்ணோட்டத்திலிருந்து இந்த பயங்கரமான சடங்குக்கு பின்னால இருந்த அந்த லாஜிக்கை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவோம். ஆமா, இந்த வார்த்தைகள் தான் இன்னைக்கு நாம இத பத்தி பேசும்போது யூஸ் பண்றோம். இத ஒரு காட்டு மிராண்டித்தனம், அறிவுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயமா தான் நாம பாக்குறோம். ஆனா நிஜமாவே அது மட்டும்தானா கதை? பாருங்க, இங்கதான் ஒரு பெரிய கேள்வி வருது. இது வெறும் அறியாம முட்டாள்தனம்னா எப்படி எப்படி உலகம் பூரா வேற வேற நாகரிகங்கள்ல ஆயிரக்கணக்கான வருஷமா இந்த பழக்கம் தொடர்ந்துச்சு? இதுக்கு பின்னாடி வெறும் மூடநம்பிக்கை மட்டும் இல்ல, ஒரு ரொம்பவே கடுமையான, ஒரு விதத்துல லாஜிக்கலான ஒரு காரணம் ஒழிஞ்சிருக்கு. அது அவங்களோட உயிர் வாழ்றதோட நேரடியா சம்பந்தப்பட்டது. சரி, வாங்க நம்மளோட இந்த 21ஆம் நூற்றாண்டு கண்ணாடியை கலட்டி வச்சுட்டு அந்த கால மனிதனோட உலகத்துக்குள்ள போய் உண்மை என்னன்னு பாப்போம். இப்போ கற்பனை பண்ணி பாருங்க, நீங்க ஒரு 20,000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்றீங்க. உங்களுக்கு ரத்தம் தான் உயிர். இது ஏதோ கவிதை இல்ல ஒரு உருவகம் இல்ல. இதுதான் நீங்க கண்ணால பாக்குற நிதர்சனம். அவங்களோட உலகத்தை புரிஞ்சிக்க இதுதான் ஸ்டெப்பு. இதுக்கு பெரிய தத்துவமோ சிக்கலான சயின்ஸோ தேவையில்லை. ரொம்ப சிம்பிள், ரொம்ப நேரடியான ஒரு அப்சர்வேஷன். உடம்புக்குள்ள ரத்தம் இருந்தா உயிர் இருக்கு. அதே ரத்தம் வெளியே போயிடுச்சா உயிர் போயிடுது. அவ்வளவுதான். இதுதான் அவங்க ஒவ்வொரு நாளும் பார்த்த மறுக்கவே முடியாத ஒரு உண்மை. அப்போ அந்த கால மனுஷனோட உலகத்துல எதுக்கு மதிப்பு ஜாஸ்தி? தங்கம், வெள்ளி? இல்லவே இல்ல. அவங்கிட்ட இருந்த ஒரே விலை மதிப்பில்லாத விஷயம் உயிர். அந்த உயிர் தான் அவனோட ஒரே கரன்சி. சரி, இந்த உயிர்ங்கிற கரன்சியை வச்சு அவன் யார்கிட்ட டீல் பண்ணா, யார்கிட்ட கொடுக்கல் வாங்கல் வச்சிருந்தான்? அவனை விட பல மடங்கு சக்தி வாய்ந்த, எப்போ என்ன பண்ணுனே சொல்ல முடியாத அந்த இயற்கை கிட்ட தான். பாருங்க, அந்த காலம் மனுஷனுக்கு இயற்கை தான் கடவுள். அதே இயற்கை தான் அரக்கனும் கூட. மழை பெஞ்சா போதும், வயிறு நிறையும், உயிர் வாழலாம். ஆனா அதே இயற்கை மனசு வைக்கலன்னா வறட்சி வரும், பஞ்சம் வரும், அப்புறம் மரணம் தான். அவனோட லைஃப் அண்ட் டெத் முழுசா இயற்கையோட கையில தான் இருந்துச்சு. சோ இதனால அவனோட லாஜிக் ரொம்பவே சிம்பிள். 1, இயற்கை நமக்கு உயிரை கொடுக்குது, அதாவது சாப்பாடு, மழை எல்லாம். 2, அப்போ அதுக்கு சமமான ஒரு மதிப்பை நம்ம திரும்ப கொடுக்கணும் இல்லையா? 3, நம்ம கிட்ட இருக்கிறதுலே ரொம்ப மதிப்புள்ள விஷயம் என்ன? உயிர், அதாவது ரத்தம். இதுதான் அந்த பரிமாற்றத்தோட அடிப்படை. இது ஒரு விதத்துல ஒரு டீல். அதனாலதான் சொல்றேன், இத நாம வெறும் கொடூரம்னு மட்டும் பார்த்தா அது முழுமையான பார்வை கிடையாது. அவனோட கண்ணோட்டத்துல இது ஒரு ஃபேர் டிரான்சாக்ஷன். ஒரு உயிரை கொடுத்தா பதிலுக்கு நிறைய உயிர் கிடைக்கும். இது ஒரு சர்வைவல் ஸ்ட்ராட்டஜி. ஆமாங்க, உயிர் பிழைக்க அவங்க கண்டுபிடிச்ச ஒரு வழி. ஆனா கதை இத்தோட முடியல. சில நேரங்கள்ல ஒரு ஆடோ மாடோ பலி கொடுக்கறது பத்தாதுன்னு ஒரு நிலைமை வரும். விரக்தியோட உச்சத்துக்கு போகும்போது மனுஷ இதை விட ஒரு பெரிய தியாகம் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டான். எப்போ? ஒரு பெரிய பஞ்சம் வருது. வேட்டைக்கு போனா தொடர்ந்து தோல்வி. ஒட்டுமொத்த கூட்டமே அழிஞ்சு போயிடுமோங்கிற பயம் உச்சத்துக்கு போகுது. இந்த மாதிரி நேரத்துல தான் அவனோட லாஜிக் அடுத்த கட்டத்துக்கு போச்சு. ஓகே, ஒரு சாதாரண விலங்கோட உயிர் இப்ப பத்தாது. இதை விட ரொம்ப ரொம்ப மதிப்புள்ள ஒன்ன தியாகம் பண்ணணும். அது என்ன? ஒரு மனித உயிர். சரி, இந்த சடங்குக்கும் இயற்கைக்கும் இருந்த தொடர்பு ஒரு பக்கம். ஆனா இதுக்கு இன்னொரு பக்கமும் இருக்கு. இது எப்படி அந்த சமூகத்தையே கண்ட்ரோல் பண்ற ஒரு கருவியா மாறுச்சுன்னு இப்ப பார்க்கலாம். அந்த இயற்கை மேல இருந்த பயம் இருக்கு இல்லையா, கணிக்கவே முடியாத அந்த பயம், அது வெறும் பயமா மட்டும் இல்ல, அதுதான் அந்த சமூகத்துக்குள்ள ஒரு ஆர்டரை, ஒரு டிசிப்ளினை கொண்டு வந்துச்சு. யோசிச்சு பாருங்க, நாம எல்லாரும் சேர்ந்து இந்த சடங்கை சரியா பண்ணலன்னா இயற்கை நம்ம எல்லாரையும் அழிச்சிடும்னு ஒரு பொதுவான பயம் எல்லாருக்கும் இருந்தா என்ன ஆகும்? எல்லாரும் ஒன்னா சேர்ந்துருவாங்க, ஒரே ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. இது அந்த சின்ன சின்ன கூட்டங்களை ஒற்றுமையா வச்சுக்க ரொம்ப உதவியா இருந்துச்சு. ஆக ரத்த பலிங்கிறது ஒரு சோஷியல் கண்ட்ரோல் சிஸ்டமா வேலை செஞ்சது. சரி, காலம் மாறுது, மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற ஆரம்பிக்கிறான். அப்போ இந்த கொடூரமான சடங்குக்கு என்ன ஆச்சு? அது அப்படியே காணாம போயிடுச்சா, இல்ல எப்படி மாறுச்சு? இங்க நாம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு. ரத்த பலிங்கிறது மதத்துல இருந்து வரல. மதம்ங்கிற கான்செப்ட் வர்றதுக்கு பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே இது ஒரு சர்வைவல் ரிச்சுவலா இருந்துச்சு. அப்போ கடவுள், கோவில், புனித புத்தகம்னு எதுவும் இல்ல. உயிர் பிழைக்கணும், அந்த ஒரே ஒரு தவிப்பு மட்டும்தான். அப்புறம் என்னாச்சு? மனுஷன் விவசாயத்தை கண்டுபிடிச்சான். ஒரு பெரிய கேம் சேஞ்சர். இப்போ சாப்பாட்டுக்கு ஓரளவுக்கு கேரண்டி இருக்கு. ஒரு பாதுகாப்பு உணர்வு வருது. தினமும் காலையில எந்திரிச்சு இன்னைக்கு ராத்திரி வரைக்கும் உயிர் பிழைப்போமாங்கிற அந்த பயம் அது கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சுது. ஆனா பாருங்க, அந்த சடங்கு முழுசா மறைஞ்சு போகல. அந்த அடிப்படை பயம் குறைஞ்சதால சடங்கோட வடிவம் மட்டும் மாற ஆரம்பிச்சது.
நேரடியா ரத்தம் சிந்துறதுக்கு பதிலா அது ஒரு சிம்பாலிக் ரிச்சுவலா, அதாவது அடையாள சடங்கா மாற ஆரம்பிச்சது. இந்த மாற்றத்தை நாம இன்னைக்கும் பார்க்கலாம். அப்போ ரத்த பலி கொடுத்தாங்க, இப்போ நாம தேங்காய் உடைக்கிறோம். அப்போ ஒரு உயிரையே காணிக்கையா கொடுத்தாங்க, இப்போ நாம உணவு பணம்னு படைக்கிறோம். நேரடி தியாகம் இப்போ ஒரு அடையாள சடங்கா மாறிடுச்சு. அந்த ஆதி சடங்கோட டிஎன்ஏ இன்னும் நம்ம பழக்க வழக்கங்கள்ல வேற ஒரு வடிவத்துல உயிரோட தான் இருக்கு. சரி, இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா நாம என்ன முடிவுக்கு வரலாம்? நம்மளோட டேக்அவே என்ன? சுருக்கமா சொல்லணும்னா, ரத்த பலிங்கிறது வெறும் மூட நம்பிக்கை கிடையாது. அது அடுத்து என்ன நடக்குனே தெரியாத ஒரு உலகத்துல உயிர் பிழைக்கிறதுக்காக பயந்து போன ஒரு மனிதன் கண்டுபிடிச்ச ஒரு கொடூரமான, ஆனா அவனோட பார்வையில ரொம்பவே லாஜிக்கலான ஒரு சொல்யூஷன். அதனால நம்ம முன்னோர்களை பார்த்து அவங்க காட்டு மிராண்டிகள்னு தீர்ப்பு சொல்றதை விட அவங்க ஏன் அப்படி செஞ்சாங்கன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். அந்த கால மனிதன் கொடூரமானவன் இல்ல, அவன் ரொம்ப ரொம்ப பயந்தவன். இயற்கையை பார்த்து பயந்தான், பசியை பார்த்து பயந்தான், மரணத்தை பார்த்து பயந்தான். அந்த பயத்தோட வெளிப்பாடு தான் இந்த ரத்த பலி. இதை நாம புரிஞ்சுக்கிட்டா நம்ம வரலாற்றையே ஒரு புது கண்ணோட்டத்துல பார்க்க முடியும்.